கர்நாடக மாநிலம் கொப்பல் தாலுகா உலுக்கி கிராமத்துல 25 வயசு பெண் ஒருத்தங்க பிச்சை எடுத்து பிழப்பி நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க சாலையோரமும் மண்டபங்கள்லையும் தங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு மொத்தமா 3 குழந்தைகள் இருக்குது. இந்த நிலையில அந்த பகுதியை சேர்ந்த பெண் ஒருத்தவங்க அந்த சாலையில சுத்திக்கிட்டு இருந்த 25 வயசு பெண்ணோட குழந்தை ஒண்ண விலைக்கு வாங்கியிருக்காங்க. இது குறித்து அந்த பகுதியை சேர்ந்த அங்கன்வாடி ஊழியர்களுக்கு விஷயம் தெரிய வர உடனே அவங்க அந்த பெண்ணை சந்திச்சு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா விலை கொடுத்து வாங்கப்பட்ட குழந்தையை மீட்டு கொப்பல் மாவட்ட குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் கிட்டையும் ஒப்படைச்சிருக்காங்க. இதையடுத்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி பார்க்கும்பொழுது அந்த சாலையில சுத்தி திரிஞ்ச பெண்ணுக்கு மது குடிக்கிற பழக்கம் இருக்குதான். ஏற்கனவே 2 குழந்தைகள் அவங்களுக்கு இருக்கிற நிலையில 3ஆவதா அவங்களுக்கு 4 மாதங்களுக்கு முன்னாடி தான் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது. மது குடிக்கிறதுக்கு பணம் இல்லைன்ற ஒரே காரணத்தினால அந்த 4 மாத பெண் குழந்தைய அந்த பெண் அதே பகுதியை சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு வெறும் 100 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிருக்காங்க. ஒருவேளை இந்த பெண் இதே மாதிரி இன்னொரு குழந்தைய விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. மண்ணலம் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில இருக்கிற அந்த பெண் எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல. இதையடுத்து குழந்தையோட தாயை அதிகாரிகள் அழைத்து வந்து விசாரணையை நடத்திட்டு வராங்க.